பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க, சீக்கிரமா கதை சொல்லுங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சீக்கிரம் சொல்லுங்க. நல்லா இருக்கே. முதல்ல போய் துணியை மாத்திட்டு கை கால் மூஞ்செல்லாம் அலம்பிட்டு வா. உங்க அம்மா சூடா டீ போட்டு வச்சிருக்கா, அதை குடிச்சிக்கிட்டே மீதி கதையை சொல்றேன். சரியா? சரி பாட்டி, இதோ உடனே போய் பண்ணிட்டு வந்துடுறேன். பாட்டி, அதான் நீங்க சொன்ன மாதிரியே துணியெல்லாம் மாத்திட்டு கை கால் மூஞ்செல்லாம் அலம்பிட்டு வந்துட்டல. இப்போ டீயும் குடிக்கிறோம். சரி சீக்கிரம் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் உனக்கு சொன்ன கதையை நீ சுருக்கமா சொல்லு பார்ப்போம். எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கேன்னு பார்ப்போம். ஒரு ஊர்ல குட்டின்னு ஒரு கோவக்காரர் இருந்தான். அவனுக்கு அவன் பேரை சொல்லி கூப்பிட்டா சுத்தமா பிடிக்காது. இப்படி இருக்க ஒரு கிராமத்தான் ஒரு நாள் வழி தேடி வந்துகிட்டு இருந்தான். முதல்ல அவன் குட்டியோட நண்பர்கள் கிட்ட வழி கேட்டான். குட்டியோட நண்பர்கள் யாவது குட்டிய வெறுப்பேத்துறோன்ற நோக்கத்தோட குட்டி கிட்ட போய் பேரை சொல்லி வழி கேட்க சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படி அவன் பேரை சொல்லி வழி கேட்டப்போ குட்டிக்கு கோவம் வந்து முதல்ல அவனை போட்டு பயங்கரமா அடிச்சான். அதுக்கப்புறமா ஒரு நாள் குட்டியும் குட்டியோட மனைவியும் வெளியே போக வழி தவறி போன மனைவி குட்டிய குட்டி குட்டின்னு கூப்பிட குட்டிக்கு கோவம் வந்து அவன் மனைவியே வெட்டி போட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு குட்டியோட மனைவியை புதைச்ச இடத்துல இருந்த புல்ல ஒரு மாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி சாப்பிட்ட மாடு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மா குட்டியா அப்படின்னு கத்த அதை கேட்ட குட்டி கோவப்பட்டு அந்த மாட்டை வெட்டி போட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வெட்டப்பட்ட மாட்டோட தோல்ல இருந்து ஒரு மத்தளத்தை தயாரிக்க அந்த மத்தளத்தை ஒரு பையன் தட்டிக்கிட்டு இருந்தான். அப்படி தட்டும் போது டம் டம் குட்டியா அப்படின்னு சத்தம் வந்துச்சு. அதை கேட்ட குட்டிக்கு வந்து அந்த மத்தளத்தை சுக்கலா உடச்சு போட்டுட்டு அதை அடிச்சுக்கிட்டு இருந்த பையனையும் பயங்கரமா அடிச்சான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்க தான் சொல்லணும் பாட்டி. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். சரி, இப்போ அடுத்து என்ன நடந்ததுன்றத உனக்கு சொல்றேன். குட்டி மத்தளத்தை உடச்சு போட்டு போன அன்னைக்கு நைட்டு பயங்கரமான மழை. அப்படி மழை பெஞ்சதும் உடச்சு போட்ட மத்தளங்கள் எல்லாம் அப்படியே அந்த மழை தண்ணியில ஊறி அடிச்சுக்கிட்டு போய் ஒரு இடத்துல சேர்ந்துச்சு. அப்படி சேர்ந்து இருக்கிற அடுத்த நாள் காலையில மழை நிக்க அங்க கோழிங்கெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த கோழியில ஒண்ணு தெரியாதனமா அப்படி ஒதுங்கின தோலை அது விழுங்கிருச்சு. அப்படி தோலை சாப்பிட்ட கோழியோ அடுத்த நாள் காலையில கொக்கரக்கோ குட்டியா அப்படின்னு கொக்கரிச்சது. இதை கேட்டுக்கிட்டு இருந்த குட்டி காலையில எந்திரிச்ச உடனே என்னடா இது, ஒரு கோழி நம்மளோட பேரை சொல்லி கூவுது அப்படின்னு அவன் வச்சிருந்த அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு கோவமா நடந்து வந்தான். ஒரு கோழினி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா காலங்காத்தால கூடும்போது என் பேரை சொல்லி கூப்பிடுவ. இன்னைக்கு மத்தியானத்துக்கு நீதான் எனக்கு சாப்பாடு உன்ன அப்படின்னு சொல்லி அந்த கோழிய ஒரே வெட்டிட்டான். அப்படி வெட்டின கோழிய சமைக்கிறதுக்கு தயார் பண்ணி ஒரு குண்டான்ல போட்டு அந்த கோழிய வேக வச்சான். அந்த பாத்திரத்துல இருந்து கொத குட்டியா அப்படின்னு அந்த கோழி குழம்பு கொதிச்சுது. இதை கேட்டுட்டு இருந்த குட்டியோ கோவப்பட்டு அந்த குண்டான அடுப்புல இருந்து கீழே இறக்கி வச்சுட்டான். அப்படி கோவத்துல இறக்கி வச்ச குழம்ப சாப்பிட்டு தீர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பசியோடவும் ரொம்ப கோவத்தோடவும் குட்டி எடுத்து சாப்பிட்டான். இனிமே என் பேரு யாருமே சொல்லி கூப்பிட மாட்டான் அப்படின்னு ரொம்ப திமிரா சரி கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன குட்டியோ குட்டியா என்ன இது, என் பேரை நானே சொல்லிட்டேனா? ஆஹா, இருக்கக்கூடாது, கூடவே கூடாது அப்படின்னு சொன்ன குட்டியோ ரொம்ப முட்டாள்தனமா தன்னைத்தானே எல்லாரையும் எந்த கத்தியால குத்தி சாகடிச்சானோ அதே கத்தியால வெட்டிக்கிட்டு செத்தே போயிட்டான். அச்சோ, என்ன பாட்டி சொல்றீங்க? என்ன கொடுமையான முடிவு இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி, எனக்கு. நீ சொன்னது சரி. அவனோட முன்கோபத்தாலையும் கோபத்தனத்தாலையும் எப்படிப்பட்ட ஒரு முடிவு அமைஞ்சிச்சு பத்தியா அவனுக்கு. ஆனா கதை இன்னும் முடியல. இப்படி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த குட்டி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சான். என்ன ஒரு கெட்ட கனவு. என்னோட முட்டாள்தனத்தாலையும் முன்கோபத்தாலையும் தேவையில்லாம என்ன நானே அழிச்சுக்கிற அளவுக்கு போயிருக்கேனே. அச்சோ, இனிமே கோபமே படக்கூடாதுப்பா சாமி. யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டா இதுல என்ன வந்துட போகுது? ஆஹா, இனிமே யார் பேர் சொல்லி கூப்பிட்டாலும் நான் கோவப்பட போறதே கிடையாது. எந்தெந்த இடத்துல கோவப்படணுமோ அந்தந்த இடத்துலதான் கோவப்படணும்ன்றத இந்த கனவு எனக்கு நல்லா உணர்த்திருச்சு. கடவுளே, நல்ல வேலை இதெல்லாம் கனவா போச்சு. அப்படி எந்திரிச்சு உக்காஞ்சு இதெல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருந்த குட்டி கிட்ட அவ மனைவி வந்து, எந்திரிச்சிட்டிங்களா? சரி சீக்கிரம் வாங்க, குளிச்சு முடிச்சுட்டு டீயை குடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச பூரி செஞ்சு வச்சிருக்கேன், சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. அன்னையில இருந்து குட்டி தன் மனைவி கிட்டேயும் சரி தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்டேயும் சரி ரொம்ப கோவத்தை காட்டாம ரொம்ப அன்பா பாசமா இருந்தான். கதை இப்படிதான் முடிஞ்சிச்சு. பாட்டி, இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நான் கூட ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமே நான் அனாவசியமா கோவப்படுறதோ இல்ல மற்ற பசங்களை போட்டு அடிக்கிறதோ பண்ண போறது இல்ல. முதல்ல நான் சண்டை போட்டேனே அந்த பையன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்க போறேன். இனிமே நான் உன்னை அடிக்க மாட்டேன், என்ன தாராளமா நீ பேர் சொல்லி கூப்பிடலான்னு. ரொம்ப நன்றி பாட்டி, எனக்கு இந்த கதையை சொன்னதுக்கு.
நல்லதுப்பா, எனக்கு தெரியும் நீ புரிஞ்சுப்பேன்னு. சரி, அவன்கிட்ட நாளைக்கு போய் மன்னிப்பு கேளு. முதல்ல இப்போ வீட்டு பாடத்தெல்லாம் எடுத்து படிச்சு எழுது. நாளைக்கு வேற ஒரு புது கதை சொல்றேன், சரியா? சரி, எல்லாருக்கும் டாட்டா.